கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆஷூராவுடைய சிறப்பு என்பது என்னவென்று சொன்னால் ஒரு மங்களகரமான நாள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, வஸ்ஸலாமு அலைய, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாளுக்கு சாந்தி உண்டாக, நான் பிறந்த நாளுக்கு சாந்தி உண்டாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையா இருக்கும்போது சொன்னாங்க. நபிமார்கள் பாருங்க, எத்தனை நபிமார்கள் இந்த ஆஷூரா நாளுடைய அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது இந்த மாதத்தில் தான். இப்படி பார்த்தீங்கன்னா நபிமார்களில் பல பேர்களுக்கு பிறந்த நாளே இந்த நாள் தான். சரி, கல்யாண நாள் எடுத்துக்குங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அம்மாவை கல்யாணம் முடிச்சது ஆஷூரா நாள் தான். அதே மாதிரி ஹசன் ஹுசைன் அவர்கள் பிறந்ததும் இந்த மாதம் தான், ஃபாத்திமா நாய் பிறந்தது இந்த நாள் தான். இப்படி பிறந்த நாள் எடுத்துக்கொண்டால் கல்யாண நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சபூரா அம்மாவை கல்யாணம் முடித்தது இந்த நாள் தான். நான் ஒரு முக்கியமான வரலாறுகளை ஆய்வு செய்து பார்த்த பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மட்டுமல்ல, ரஹ்மத்தை படைச்சது, எனக்கு முன்னால் ஒரு ஹஸரத்து சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது வெள்ளிக்கிழமை, நம்மளாம் தெரிஞ்சு இருக்கும், ஹதீஸிலே சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், அது ஆஷூராவுடைய நாள். சொர்க்கத்திலே நுழைத்தது, வெளியாக்குறங்கிறது கவலையான விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திற்குள்ள அல்லாஹ் நுழைச்சான் பார்த்தீங்களா, அது எந்த நாள்? ஆக சொர்க்கத்தில் நுழையிற நாள்ங்கிறது ஒரு மங்களகரமான நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வரஃபஅனாஹு மகானன் அலியா, நபியே அவர்களை நாம் உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தினோம். இன்னைக்கு பாருங்க, 4 நபிமார்கள் ஹயாத்தாகவே இருக்கிறாங்க. 2 பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, 2 பேர் வானத்தில் இருக்கிறாங்க. கிதாபில் எழுதுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க 4வது வானத்தில் ஹயாத்தா இருக்கிறாங்க. அதே மாதிரி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வானுலகில் உயர்த்தப்பட்டாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை உயர்ந்த வானத்தில் உயர்த்தினோம்னு அல்லாஹ் சொல்றான். ஆக அது உயர்த்தப்பட்ட நாள் ரசூலுல்லாஹ் மியராஜ் பயணம் ஏற்பட்டது, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடலோடு போனாங்கல்ல அவங்கள, அது ஆஷூராவுடைய நாள். அதே மாதிரி பாருங்க, ரஜபு மாதம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் ஏறினாங்க, 6 மாதம் கப்பல், உலகம் உள்ள சுனாமி, முஹர்ரம் மாதம் கீழே இறங்குனாங்க. ஆக நீங்கள் பாருங்க, ரஜபுலேருந்து பாருங்க கரெக்டாக 6 மாதம் கப்பலில் இருந்தாங்க. ஆஷூரா நாள் தான் வஸ்தவத் அலல் ஜூதிஜி, ஜூதி மலையில் பாருங்க, ஒரு ஆள் கப்பல்லையே கடலே இருந்துகிட்டு இருந்தா தரை இறங்கணும்னு ஆசை இருக்கும்ல, எப்படின்னா நம்ம ஊருக்கு போய் சேருவோம், அந்த சந்தோஷம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை யாருடைய ஜனத்தொகை? அந்த கப்பலில் யார் இருந்தாங்களோ அவங்க பெத்த பிள்ளைகள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்களுக்கும் மங்களகரமான நாட்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா அவங்களை காப்பாற்றினது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தது, அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி சில நாட்கள் பறிக்கப்பட்டது, திரும்ப அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது என்று பார்க்கிற பொழுது நிறைய நல்ல விஷயங்கள். இந்த ஆஷூரா நாளில் எந்த கெட்ட விஷயம் நடந்ததே கிடையாது. அல்லாஹ் நமக்கும் நல்ல விஷயங்களை அல்லாஹ் நடக்க வைப்பானாக. நபிமார்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ, கல்யாணமாகாத பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை அல்லாஹ் வைப்பானாக. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயசான நேரத்தில் புள்ள கேட்டாங்களே, அந்த பிள்ளைக்கு வபஷ்ஷர்ராஹு பி குலாமின் ஹலீம், சாலிகான பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு நாம் சுப செய்து சொன்னோம் அல்லாஹ் சொல்றானே, அந்த குழந்தை அவர்களுக்கு கிடைத்தது, வயசான நேரத்திலையும் குழந்தை கிடைத்தது, அது இந்த ஆஷூரா நாள் தான் என்று அல்லாஹ் கல்யூபி இமாம் தன்னுடைய கிதாபில் எழுதி காட்டுவாங்க. அதே பாருங்க, எத்தனை பேர் முஸ்லீம்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அந்த கிணத்து சிறையிலிருந்து அவங்களை காப்பாற்றின மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ஆஷூராவுடைய பொருட்டினால் எத்தனையோ இஸ்லாமியர்களை சிறையில் இருந்து அல்லாஹ் வெளியாக்குவானாக இந்த ஆஷூராவுடைய பரக்கத்தினால. அதே மாதிரி நம்முடைய எதிரிகள் யார் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய எதிரிகள் இன்னைக்கு யார் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மிரட்டி கொண்டிருந்த 6 லட்சம் முஸ்லீம்களை மிரட்டி கொண்டிருந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழிச்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மனம் குளிர்ந்து நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பு தான் நம்மளும் வைக்கிறோம். எதிரி அழிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் எதிரி இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு ஆபத்து, அது நம்முடைய மார்க்கத்துக்கும் ஆபத்து, நம்முடைய உடலுக்கும் ஆபத்து. எதிரி இருக்கும்போது நம்முடைய எதிரிகள் அல்லாஹ் தஆலா அவர்களை அழிக்க வேண்டும். இப்படி மங்களகரமான நாட்கள் ஆஷூராவுடைய தினத்தில் இருந்தது போல சில முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆஷூராவிலே நடந்திருக்கிறது. சில முக்கியமான நிகழ்ச்சிகள் ஞான நூல்கள் எழுதுவாங்க. ஒரு முஸ்லீமை ஒரு எதிரி, அவர் முஸ்லீம் அல்ல, அவரை துரத்தி கொண்டு செல்லும் பொழுது ஆக பக்கத்திலே சென்று விட்டார்.
பக்கத்தில் சென்ற உடனே அது ஆஷூராவுடைய நாள். அவர் சொன்னாராம், யா அல்லாஹ், இந்த புனிதமான நாளுடைய பரக்கத்தினால் கேட்குறேன், என்னை இந்த இவற்றை எதிரிட்டே இருந்து காப்பாற்றுவாயாக என்று சொல்ல அல்லாஹு தாலா அவள் கண்ணை குருடாக்கி விட்டான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கிளம்புனாங்களே ஹிஜ்ரத்து பயணம், வீட்டை விட்டு கிளம்பும் வீட்டை சுற்றி காவல் நிற்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனது அவங்களுக்கு யாருக்குமே தெரியலை. அல்லாஹ் தெரியாமல் ஆக்குனானா இல்லையா? யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் சொல்லிட்டு வெளியே போனான். யாசீன் தெரியுமா? யாசீன் இங்கே எதிரிட்டே இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக, எதிரிகளை கண்ணை குருடாக்குவதற்காக வேண்டி இறக்கப்பட்டதான் யாசீன் சூரா. அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த நாளுடைய பொருட்டால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே அந்த எதிரியை அல்லாஹ் குருடாக்குனா. அதனால் அவர் தப்பித்தார். அன்னைக்கு ஆஷூராவுடைய நோன்பு வைத்தார். அது நன்றிக்காக கனவிலே ஒரு வானவர் அவருக்கு உணவு கொடுத்தார். அதுக்கு பிறகு அவர் சாப்பிடவே இல்லையா 20 வருஷம். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. மிஸ்ர், கெய்ரோன் சுரம்ல எகிப்து நாட்டில் இந்த ஆஷூராவுடைய நிகழ்ச்சி நடக்குமா? கிதாபில் எழுதுறாங்க, ஆஷூராவுடைய நிகழ்ச்சி பெண்கள் எல்லாம் எப்படி எப்படி இந்த பயானுக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்களோ இதை மாதிரி பள்ளிவாசலுக்கு பெண்கள் எல்லாம் வருவாங்க. அப்படி வரும் பொழுது அத்தியத் இப்னு ஹலஃப் என்ற மகான் அந்த பள்ளிவாசலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஓரமாக நின்னாங்க. அந்த மகான்கிட்ட கேட்டாங்க, நான் சில பிள்ளைகளை, எத்தியமான பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் யார்ட்டையும் கையேந்தினது இல்லை, யார் முகத்திட்டையும் இது மாதிரி நின்னது கிடையாது. ஆனால் என் பிள்ளைகள்லாம் ரொம்ப பசியில் கஷ்டப்படுறதுனால, இன்றைக்கி பெண்களெல்லாம் பள்ளிவாசலுக்கு வர்றதுனால யாராவது உதவி செய்வான்னு நினச்சி வந்திருக்கிறேன். இதுதான் முதல் தடவை, ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆஷூராவுடைய நாள் அத்தியத் இப்னு ஹலஃப் மகான் இடத்துல கேட்குறாங்க. நல்ல விளங்கணும், இந்த இரவில் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய தர்மத்துக்கு அல்லாட்ட எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். உடனே அவங்க சொன்னாங்களாம், நான் உடுத்தவே மகான்கள் எல்லாம் முற்றிலும் துறந்த முனிவர் தானே, என்கிட்ட இருக்கிறதே ஒரு வேஷ்டி, இதை தவிர நான் உனக்கு தந்துட்டா நான் நிர்வாணமாக தான் இருக்கணும். வேணா நான் வீட்டுக்கு வாமா, இந்த வேஷ்டியை தர்றேன், இந்த வேஷ்டியை விற்று எதாவது நீ பண்ணிக்கன்னு சொல்லி அந்த வீட்டில் போய் ஒரு பழசை மாற்றிக்கிட்டு அந்த வேட்டியை கையில் கொடுத்தாங்க. அந்த அம்மா சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஏழைகளினுடைய துவாவை நீங்கள் பொக்கிஷமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மள்ட்ட இருந்து யாசகம் வாங்கிட்டு அவர் வாழ்த்துறாரு பாருங்க, அந்த வாழ்த்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்றது மாதிரி வேற எந்த பவரும் கிடையாது. அவருடைய ஒரு மிஸ்கீனுடைய வாயிலிருந்து நமக்கு வாழ்த்துக்களையும் துவாக்களையும் பெறணும். அந்த பெண் சொல்லிட்டு போனாங்களா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய உடையை அனுபவிப்பானாக, யாரிடத்திலையும் அல்லாஹ் உங்களை தேவையில்லாமல் ஆக்குவானாக, அல்லாஹ் நம்மையும் அப்படி ஆக்குவானாக, யார்கிட்டையும் எந்த தேவையில்லாமல் உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆக்குவானாக என்று சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு, இப்போ ஒரு பழைய வேட்டியில் கொடுத்துருக்காங்க, எதை விட்டுட்டு அவங்க வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு திக்கிரில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிட்டாங்க. தூங்கும்போது ஒரு கனவுல சொர்க்கத்து மங்கையை பார்க்குறாங்க. சொர்க்கத்து ஹூர்லியும் பெண் என்ன செய்கிறாங்கன்னா கையில் ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் பழம், நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட கிதாபு ஆதாரம் இருக்குது, கதையை சொல்லலை. எனக்கு ஆதாரம் சொன்னால் நேரம் போயிருக்கிறதுக்கா விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். அந்த ஆப்பிளில் உடைச்ச உடனே உள்ள ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை அந்த சொர்க்கத்து பெண்ணே அவருக்கு உடுத்து விட்றாங்க கனவுல. அத்தியத் இப்னு ஹலஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆப்பிள் பழத்தையும், ஆப்பிளில் ட்ரெஸ் இருக்குன்னு நினைக்காது, நம்ம ஆப்பிள் கிடையாது, முதல்ல விளங்கணும். கனவுல கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆப்பிள், அதை உடைக்கும், உள்ளே இருந்து ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த பெண்ணு உடுத்து மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி தன்னுடைய மடியில் வைக்கிறாங்க. தன்னுடைய மடியில் அவரை வைக்கிறாங்க கனவுல. சொல்லிட்டு சொன்னாங்க, நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் ஆஷூரா, சொர்க்கத்தில் உங்களுடைய மனைவி, என் பேர் ஆஷூரா, சொர்க்கத்தில் உங்களுடைய மனைவி என்று ரசீது சொல்கிறதோடு அவங்களுடைய ஒரு மனம் பார்த்தா கனவுல வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் அந்த அளவுக்கு மனம் அடிக்குது. அந்த பெண்ணுடைய மனம். இப்போ நம்ம ஒரு பவுடர் உடைக்கிறேன்னு வைங்க, இந்த பவுடர் நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு 2 அடி தான் அந்த பவுடருடைய மனம் இருக்கும், அப்படி தானே? இப்போ காற்று அடித்தா காற்று வானத்துலேருந்து எவ்வளோ காற்று அடிக்கிறோமோ அந்த காற்றினுடைய இதன் உணர்றமா இல்லையா? அது மாதிரி ஒரு நறுமண காற்று அடித்த மாதிரி இருந்தது கனவுல. அந்த அத்தர் அவ்வளோ மனம். ஏன்னா சொர்க்கத்தினுடைய சாந்துகளும் சொர்க்கத்தினுடைய மணல்களும் எல்லாமே கஸ்தூரியும் அம்பரும் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினாங்க. முழிக்கிறாங்க, அவங்க படுத்து கிடந்த இடமே மணக்குது. கனவுல தான் மனம், நினைவுலையும் மணக்குது. உடனே துவா செய்தாங்க, யா அல்லாஹ், நான் கண்ட கனவு உண்மையாக இருந்தா அந்த மங்கையை நான் அனுபவிக்கணும்னா, உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போகிறா இருந்தால் உயிர் போனால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும், சொர்க்கத்து மங்கையை கல்யாணம் முடிக்க முடியும், என்னை உடனே என்னுடைய ரூஹை எடுப்பாயாகன்னு சொல்லி உடனே வஃபாத் ஆயிட்டாங்க. சொர்க்கத்தில் வாழணும்னு நினச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெத்தையில் படுக்கலை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து உயர்ந்த அரசர்கள் வாழ்ந்த பட்டு மெத்தைக்கு இல்லையா? இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் படுக்கலை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான், குகைவாசிகள் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுறோம்ல, அவங்களுடைய 3 அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு மையத்து புரண்டு புரண்டு படுக்குமா? படுக்காது. ஆனால் அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆனால் ஒன்று கல்லிபுகும் தாத்தல் யமீனி ஒ தாத்த ஷிமாலி, வலது இடது அவர்கள் புரண்டு புரண்டு தூக்கத்தில் உள்ளவர் புரண்டு புரண்டு படுக்கிற மாதிரி நான் புரட்டி கொண்டு இருக்கிறோங்கிறான் அல்ல. 300 வருஷமாக அவங்க தூங்கிட்டாங்க, ஆனாலும் அவங்கள நம்ம என்ன செய்துட்டு இருக்கோங்கிறான் அல்ல. கபூரில் இருந்தாலும் அவங்கள வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் புரட்டி கொண்டே இருக்கிறோங்கிறான் அல்ல. அதுக்கு தப்சீரில் எழுதியிருப்பாங்க, வருஷத்தில் ஒரு முறை பொருள் வாங்கலாம், அதுவும் ஆஷூரா அன்னைக்கு தான் பொருள் வாங்கலாம். தப்சீரை சமர்கந்தி இமாம் எழுதுவாங்க, வருஷத்தில் ஒரு நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், துர்சினா மலைக்கு வாங்க அப்படின்னா அல்ல. ஆனால் நோன்பு வச்சுட்டு போனாங்க. எப்போ போனாங்க? துல்ஹஜ்ஜி பிற 1லிருந்து துல்ஹஜ்ஜி 30 ஹஜ் 30 நாளும் நோன்பு வச்சுட்டு போனாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 30 நாள் வாக்கு கொடுத்தோம், அதுக்கு பிறகு 40 நம்ம 10 நாள் எஸ்ஸா ஆக்கணும்னு நல்லா சொல்லி காட்டுறோம். வா அதுனா மூசா சலாசின் லைலா, 30 நாட்கள் வாக்கு கொடுத்தோம். அப்புறம் 2வது அத்தும்னா அபி அஷ்ரின், 10ஐ கொண்டு நம்ம பரிபூர்ணப்படுத்துறோங்கிறான் அல்ல. 10 நாள் எதுக்கு அல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஆக்கினான்னா, அதுக்கு தப்சீல் எழுதுறாங்க, நோன்பு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு போனாங்களாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாடையில் நோன்பு வச்சா வாடை இருக்குமா இல்லையா? அல்லாஹ் தஆலா சொன்னா, உங்களை யார் பல் தேய்க்க சொன்னது? நோம்பாளியினுடைய வாடை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என் உம்மத்துக்கு அல்லாஹ் 5 சிறப்பை கொடுத்தான் நோன்புல. ஒன்று, அவர்கள் வாடை கஸ்தூரியோட நோன்புல உயர்ந்தது, அது நமக்கு மட்டும்தான் கிடைச்ச சிறப்பு, அது நபிமார்களுக்கும் கிடைச்ச சிறப்பு. நீங்கள் உங்கள் பல்லுடைய அந்த வாடையை தூக்கிட்டு வந்ததுனால 10 நாள் எக்ஸ்ட்ரா நோன்பு வச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. கடைசியில் நல்ல பாருங்க, துல்ஹஜ் பிற 1லிருந்து 30 நாள் நோன்பு வச்சுட்டு திரும்ப முஹர்ரம் 1லிருந்து 10 வரைக்கும் நோன்பு வச்சுட்டு முஹர்ரம் 10 ஆயிரத்தில் ஆஷூரா அன்னைக்கு தான் அல்லாஹ் பேச ஆரம்பித்தான். ஒக்கல்லமல்லாஹ் மூசா தக்லீமா, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசினான்னு நல்லா சொல்லி காட்டுறான்ல. ஆக அந்த 10வது நாள் ஆஷூரா அன்னைக்கு தான் அந்த பேச்சு நடந்தது என்பதை தப்சீரிலே சொல்லி காட்டுவான். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நசீப் வேணும், தலையெழுத்து வேணும்னு சொல்லுவாங்க இல்லவா? உலகத்தில் தலையெழுத்து நல்லா இருக்கு, நசீப் வேணும். சில பேருக்கு பணம் இருக்கும், குணம் இருக்காது. குணம் இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது, அப்படி பார்க்கத்தானே செய்கிறோம். அதே மாதிரி உலகத்தில் தர்மம் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் தஆலா அதை நல்லவர்களுக்கு மட்டும்தான், சில பேர்களுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கேட்பவர்கள் தேவை உள்ளவர்கள் நிறைய இருப்பார்கள், கொடுப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார். இந்த இரவுல கொடை கொடுத்த ஒரு கிறிஸ்துவர் இந்த ஆஷூரா நாளில் கொடை கொடுத்து அவர் எவ்வளோ பெரிய அருளை பெற்றார் என்பதற்கு கிதாபில் எல்லா கிதாபிலும் எழுதியிருக்கிறார். ரையி என்ற ஊர், அந்த ஊர் பேரையே சொல்கிறேன், கிதாபில் எழுதியிருப்பாங்க. ரையி என்ற ஊரில் ஒரு பெரிய தலைமை நீதிபதி இருந்தார். ஊரில் தலைமை நீதிபதினா ஒரு பெரிய அரசாங்க ஊழியர் தானே, அரசாங்க சம்பளம். அவர் நீதிபதிக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும், பெரிய பணக்காரராக இருப்பார். அவர் பெரிய பணக்கார். அவர்கிட்ட இந்த ஆஷூராவுடைய இரவு வந்து ஒரு மனிதர் வந்து சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பட்டினி பசியாக இருக்கிறாங்க, ஏதாவது உதவுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே லுகருக்கு வாங்க என்ன சொல்லிட்டாங்க. சில பேர் அலைய விடுவான் பாரு, கொடுக்க மாட்டான், அழைக்குவான். அப்போ லுகருக்கு வான்னா அந்த ஆள். லுகருக்கு போனால் அப்போ அந்த வீட்டில் பிள்ளைகளை ஆறுதல் படுத்திட்டு, நான் லுகருக்கு அவர் தர்றேன்னு சொல்லியிருக்காருமா, லுகருக்கு வந்து அசருக்கு வான். இப்படியே அழைச்சி அவர் மனசு உடஞ்சி போய் தர்றதுக்கு இல்லை, இது வந்து நம்மளை அலைய விட்றானே. அவர் சோகமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்டின் என்ன செய்தார், வீட்டில் இருந்தார். என்னங்க ரொம்ப சோகமாக வர்றீங்க? இல்லை இந்த மாதிரி நிலைமை. அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி ஒரு புனிதமான நாள், ஆஷூராவுடைய நாளுங்கிறது எங்களுக்கு புனிதமான நாள். அப்படியா, நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி 9 கிலோ கோதுமையும், அவர் தர சொன்னது அவ்வளோதான், 9 கிலோ கோதுமையும் 4.5 கிலோ கறியும் தர்றேன்னு சொன்னேன். அந்த அளவு வருது, அரபியில் ஒரு அளவு வருது, 9 கிலோ கோதுமையும் 4.5 கிலோ கறியும் தரேன், லுகருக்கு வான்னு சொல்லியிருக்கான். அப்போ உண்மையிலே அது இல்லை, வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரா இல்லையா? இந்த மாதிரி அவர் சொன்னார், 9 கிலோ கோதுமை மாவும் 4.5 கிலோ கறியும் தரேன்னு சொல்லிட்டு இப்போ லுகருக்கு வா அசருக்கு வான்னு அழைக்கிறான்னு, அதில் 10 மடங்கு நான் தர்றேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி மனிதாபிமான முறையில் எத்தனை பேர்கள், அதே மாதிரி நான் 10 மடங்கு உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் வருஷம் வாங்க. எப்படி இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் இந்த ஆஷூரா தினால என்னை வந்து பாருங்கள், நீங்கள் அவர் சொன்னதை விட 10 மடங்கு நான் தர்றேன். ரையி என்ற அரபியில் நீங்கள் தட்டினீங்கன்னா, கூகுளில் தட்டினாலே இந்த சம்பவம் வந்துடும் கிதாபில்.
ரொம்ப சந்தோஷத்தோடு போகும்போது நைட்டில் அந்த நீதிபதி கனவு காண்றார். 2 கோட்டை, ஒன்று தங்கம் வெள்ளியால் கட்டப்பட்ட கோட்டை, ஒன்று மாணிக்கம் வைரக்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த 2 கோட்டையை அந்த நீதிபதி, முஸ்லீம் நீதிபதி பார்க்குறார். அப்போ கேட்குறாரு, இது அவருக்கு சொல்லப்பட்டது, இது உனக்குத்தான், யாருக்குன்னு கனவுல கேட்குறார். அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, இந்த 2 கோட்டையும் உமக்கு தான் இருந்தது, ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவர் அதை தட்டி பறித்து விட்டார் அப்படின்னு. உடனே விளங்கிருச்சு, அவர் உதவி செய்திருக்கிறார் நினச்சி தேடி பிடிச்சி கடைசியில் அந்த அம்மா இவர் வீட்டில் இருக்கிறத பார்த்த உடனே 1 லட்ச ரூபா தரேன், அந்த நன்மை எனக்கு எழுதித்தான்னு சொல்றார். நான் உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன், நீ பெற்ற அந்த நன்மை எனக்கு தந்துருன்னு சொன்னாங்களாம். குல்லு மக்பூலின் காலின் லாபி உஷயன், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட விலை உயர்ந்த இந்த அமலை நான் எத்தனை கோடிக்கு கூட நான் விற்க மாட்டேன். சரி, நீங்க கிறிஸ்துவனாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? ஓ, அப்படி வேற கேட்குறீங்களா? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்பவுமே நான் களிமா சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, யாருக்கு கிடைக்க வேண்டியது யாருக்கு கிடைச்சிட்டு பாருங்க. அது மாதிரி நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் நமக்கு ஹிதாயத்தை தந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 தான் இன்னைக்கு. அதை கூட நிறைய பேர் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறாங்க, பள்ளியாசல் ஒழுங்காக தொழுகாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் 7 கடமை இருந்தது. 1 போருக்கு போகணும், 2வது சொந்த ஊரை விட்டு மதீனாவுக்கு போகணும். இன்றைக்கி பள்ளிவாசலில் ஒரு பொது விஷயத்துக்காக சொன்னால் 1 ரூபா 2 ரூபா போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, 10 ரூபா. ஆனால் லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி அந்த வீடை விட்டுட்டு அப்படியே போனாங்க பாருங்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக சொந்த ஊரை தாய் நாட்டை விட்டுட்டு செல்கிறார்களோ அவர்கள் முசாபர்களாக யாசகம் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். எஜித் ரஹூஃபில் அர்தி முராகமன் கசீரம் வசா, அவர்களை செல்வ செழிப்பாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவாங்கிறான், ஆக்குறான். யாரெல்லாம் இங்கேருந்து உடுத்த உடையோடு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வெறும் வேட்டி சட்டையை கூட எடுக்கல, உடுத்த உடையோடு போனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அல்லாஹ் எப்படி ஆக்கினான் தெரியுமா? அவர்கள் வஃபாத் ஆகும்போது அவருடைய பெட்டியை திறந்து பார்த்தா 36 லட்சம் தங்கம் இருந்தது. அல்லாஹ்வுக்காக யார் நாட்டை விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான். குர்ஆன் பொய்யாகுமா? இன்னைக்கு 1500 வருஷம் ஆகி ஒரு நுக்குத்தா கூட, ஒரு புள்ளியை கூட நம்மளால் மாற்ற முடியாது, யாராலும் மாற்ற முடியல. சஹாபாக்கள் அடக்கப்பட்ட ஜன்னத்துல் பக்கியில் பார்த்தா கிட்டத்தட்ட 3000 ஆடுகளும் 1000 குதிரைகளும் மேய்ந்து கொண்டு இருக்குமா. இன்னைக்கு பாருங்க, ஒரு இடம் வாங்கினா நம்ம வாங்கினவுடனே ரேட்டு இறங்கிருச்சு அப்படிங்கிறான். ஆனால் அவர்கள் ஒரு இடம் வாங்கினால் அதற்கு ஒரு குழியை தோண்டினால் அங்கு ஒரு புதையல் கிடைக்கும். ஒரு புதையல் இல்லை, தோன்ற குழியெல்லாம் புதையல் இருந்தது. அவர்கள் சொல்லுவாங்களாம் தமாசாட்டு, நான் ஒரு குழி தோண்ட போகிறேன், இன்றைக்கி என்ன எத்தனை கிலோ கிடைக்க போகுது தெரியல அப்படிம்பாங்களாம். எப்படி பாருங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சில பேருக்கு, பழமொழி தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் அதை நிஜமாக்கி கொடுத்தான். அல்லாஹுக்காக அந்த இடத்த விட்டு போனவங்க மட்டுமல்ல, துஃபைல் தௌசி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, வெளிநாட்டிலிருந்து, இன்னைக்கு மக்காவிலேருந்து ஒரு கூட்டம் போச்சு, வெளிநாட்டிலிருந்து சில பேர் வந்தாங்க. யமன் நாட்டிலேருந்து என் கூட என் நண்பர் ஒருவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை செய்து வந்தோம். வந்த பிறகு இடையில வயிற்று வலி ஏற்பட்டது என்னுடைய நண்பருக்கு. வலி தாங்க முடியாமல் கத்தியால் விரலை அறுத்து தற்கொலை பண்ணி இறந்து விட்டார். முஸ்லீம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. என்னுடைய நண்பர் யமன் நாட்டிலேருந்து வந்தார், அவருடைய விரல் நரம்ப அறுத்து இறந்துட்டார், வலி தாங்க முடியாமல். இன்றைக்கி ஆஸ்பத்திரி, அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி எங்கே இருந்தது, ஒரு வேதனை முற்றி என்ன செய்ய தெரியாமல் அவருடைய டென்ஷன் ஆகி இறந்து போயிட்டார். அவரை நான் கனவுல பார்த்தேன், சொர்க்கத்தில் பார்த்தேன். அவரை தற்கொலை பண்ணால சொர்க்கத்தில் பார்த்த பெரிய ஆச்சரியம் தானேங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் விஷம் குடித்து இறந்தால் விஷம் குடித்து கொண்டே இருப்பார் மறுமையிலே. அவர் மலையில இருந்து கீழே விழுந்து நொறுங்கினால் அவருக்கு அதாபே மலையிலிருந்து நொறுக்கி கொண்டே இருப்பார். ஒருவர் கழுத்தை கத்தியை வச்சு அறுத்து இறந்தால் அவர் கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்து கொண்டே போய் அவர்களுக்கு அதாபு கொடுக்கப்படும். 3 விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் சொர்க்கத்தில் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நண்பரே, நீங்கள் தற்கொலை பண்ணி அல்லவா, விரலை அறுத்து இறந்தாலும் தற்கொலை தானே, அது எப்படி உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது? சொன்னாங்களாம், நான் என் தாய் நாட்டை விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வந்தேனே அல்லவா, ஹிஜ்ரத்து செய்து வந்தேனே அல்லவா, அதனால் அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். ஆனால் கையை மூடி இருந்தார். என்ன கையில் ஒரு கெட்டு போட்டிருக்கீங்கள என்னன்னு கேட்டேன். இதை நீ அறுத்த, இதை நான் சரி பண்ண மாட்டேன்ட்டான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொன்னா, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், ஆனால் நீ உன் கையை அறுத்ததுனால நான் அதை சரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், இப்படி ஒரு கனவு கண்டேன், என் நண்பருக்காக நீங்கள் துவா செய்யுங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு, அல்லாஹும் மஃபிர் வல் யதைஹி, அவர் கையையும் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ், உங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அவர் வந்திருக்கிறார்.
பாருங்க, ரசூல்லா வந்து மதீனாவுக்கு இங்கேருந்து போகும்போது, இப்போ நான் 2012 ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட அது காடாகத்தான் தெரிந்தது. பஸ்ஸை கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பல்கில் போட்டால் நல்ல ஜோரே கிடைக்கல. ஆனால் 1500 வருஷத்துக்கு முந்தி ஒரு பெண்மணி, ரசூல்லாவினுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் நாயகி ஹிஜ்ரத்து போனாங்க, நோன்பு வச்சுட்டு போனாங்க. இந்த நிலையில் ஒரு பெண்மணி நோன்பு வச்சுட்டு மதீனாவுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இன்னைக்கு பஸ்ஸில் திருச்சி டு திருநெல்வேலி தூராங்க. இப்போ ட்ரெயின் போட்டிருக்காங்க, இந்த வருஷம் ட்ரெயின் போட்டிருக்காங்க. ஆனால் காலையில் 9 மணிக்கு நாங்கள் ஏறினோம், 5 மணி 5:30 மணிக்கு தான் கொண்டு பஸ்ஸே கொண்டு விட்டான். அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கணும். போகும் பொழுது சொல்கிறாங்க, முன் ஷரீஃப் என்ற இடத்திலே நான் இருந்தேன், எனக்கு தாகம் அடித்தது, நோன்பு திறக்க கூட தண்ணி இல்லை, நான் படுத்திருந்தேன். திடீர்னு முழிச்சு பார்க்குறேன், தண்ணி மேலே தெளிக்கிற மாதிரி சத்தம். முழிச்சு பார்க்குறேன், வானத்திலிருந்து வாய் வரைக்கும் ஒரு வாளி தொங்கிக்கிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. வானத்திலிருந்து வாய் வரைக்கும் வாளி, எனக்கு தண்ணியை நான் குடித்தேன், அந்த வாளி அப்படியே வானம் வரைக்கும் போனதை நான் பார்த்தேன். பாலை விட வெண்மையாக, தேனை விட சுவையாக, தித்திப்பாக இருந்தது. அல்லாவுக்காக ரசூல்லாவுக்கு பின்னால யார் போனாங்களோ அவங்களுக்கு யார் வாட்டர் சர்வீஸ் பண்றா பாருங்க. வாட்டர் சர்வீஸ் யார் பண்றா? அல்லாஹ் டைரக்டா பண்றான் பாருங்க. உம்மு ஷரீக் நாயகி யமன் நாட்டில் இருந்து இஸ்லாத்தை தழுவி ஒரு பெண்ணுக்கு துணை வேணும். அப்போ துணை தேடினாங்க, யாராவது நமக்கு கூட யாராவது வெளியூருக்கு போனால் நம்மளும் அவங்க கூட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சி துணைக்கு தேடினாங்க. ஒரு யூதன் சொன்னால், உம்மு ஷரீக் நான் உன்னை கூட்டு போகிறேன், என் கூட வா, கொஞ்சம் பொறுங்க, நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணிலாம் எடுக்காது, அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. சில நேரத்தை சொல்லுவாங்களா, சாப்பாடு நான் எடுத்துருக்கேன், நீங்கள் சாப்பாடு வாங்க வேண்டாம் அப்படி சொல்கிற மாதிரி. இருந்தாலும் என்ன பண்ணிட்டான், மனிதாபிமான முறையில் நீ சொல்கிறானேன்னு தண்ணி எடுக்கலை. ஒரு இடத்துல சாப்பிட்ற இடம் வந்தது, தங்கியிருந்தாங்க. சரி தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, தண்ணியா, தண்ணிலாம் உனக்கு தரமாட்டேன், நீ முதல்ல வந்து இஸ்லாத்தை விடணும், என்னுடைய யூத கொள்கைக்கு நீ வரணும், நீ யூத பெண்ணாக வரணும். அடப்பாவி, என்னைய தண்ணி எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ உன் கொள்கையை வேற என்னை மாற்றி என்னுடைய கொள்கையை இப்போ பாருங்க, ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவனுடைய மதத்தை திணிக்கிறான். சொன்னாங்களாம், என் உயிரே போனாலும் பரவாயில்லை, நீ தண்ணியை நான் நீ உன்னுடைய தண்ணியை நான் குடிக்க நீ தரவே தேவையில்லை, நான் இஸ்லாத்தை விட்டு நான் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, அவன் தண்ணியை குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒட்டகத்தை கீழே படுக்க போட்டு அதை மேலே சாஞ்சி படுத்து அவங்களும் சொல்கிறாங்க, முழித்து பார்த்தேன், வானத்திலிருந்து தண்ணி தொங்கியது, நானும் குடித்தேன், வாகனத்திலையும் தெளித்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்தான், என்ன தண்ணி குடித்த மாதிரி தெரியுது. ஆமாம், அல்லாவா தந்தான்? நக்கலை கேட்டான், அல்லா தான் தந்தான். என்ன சொன்னாங்க? அல்லாவே எனக்கு தந்தான். அதுக்கு பிறகு அவன் பார்த்தான், அதற்குண்டான அடையாளங்கள் எல்லாமே இருந்தது. ரசூல்லாட்ட வந்து இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல்லா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்முடைய சீடர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கமாக அல்லாட்ட. ரசூல்லாவுடைய பயிற்சியை பாருங்க, அல்லாட்ட டைரக்டாக அந்த சீடர்கள் எவ்வளோ நெருக்கமாக்கி விட்ட. இந்த நெருக்கத்தை கொடுத்தது யாருங்க? ரசூல்லா தானங்க நெருக்கமாக்கி கொடுத்தாங்க. கடைசியில் ரசூல்லா சொன்னாங்க, உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்டாங்க சல்லாலிஸ். இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சல்லாலிஸ். உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாமான்னு கேட்டாங்க. இல்லை யார சொல்லலாம், உங்களுக்கு பொருத்தமான மனைவி நான் இல்லை, வேணா நீங்கள் சொல்கிற கணவருக்கு நான் வாக்கப்படுறேன்னு சொன்னாங்க. இந்த அளவிற்கு இஸ்லாத்துக்காக வேண்டி அந்த ஊரை துறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பதவியெல்லாம் கிடைத்தது. ஒரு செய்தி வருது, மர்சத் இப்னு அபி மர்சத், பத்ர் சஹாபாக்களுடைய பேரில் பாருங்க, மர்சத் இப்னு அபி மர்சத் சஹாபி வரும். அப்போ என்ன செய்தார் இந்த சஹாபி மர்சத் இப்னு அபி மர்சதுங்கிறது ரொம்ப போல்டான ஒரு பயில்வான். அவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடியவங்களுக்கு இவருக்கு குறைஞ்ச காசுக்கு இவருக்கு கொண்டு ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி சொல்கிறாங்க, நான் பலகீனமான ஆட்களை நான் முதுகில் ஏற்றி கொண்டு விட போகும்போது ஒரு இருட்டில் ஒரு பொம்பளை, அனாக் அந்த பொம்பளை பார்த்துட்டான். இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் தொடர்புன்னா அந்த காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம் இருக்கும்ல, இப்போ அறிமுகம். அனாக்குங்கிற பெண்ணு பார்த்துட்டான். பார்த்துட்டு சொன்னால், யா மர்சத், அருமையான தனிமையான நேரம், இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். அது வந்து அவங்களுக்கு மார்க்கம் இல்லையில, அவங்களுக்கு காஃபீர் தானே, மார்க்கம் இல்லையில, யாரும் இல்லாத நேரம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போமா? அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதனால் அதை பற்றி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பெண்ணு கோவம் வந்து, மக்களே, இவர் ஆளை கடத்துகிற, ஆளை மதீனாவுக்கு ஆளை கடத்துகிற, தன்னுடைய ஆசை நிறைவேறலை என்ற காரணத்திற்காக அவரை காட்டி கொடுப்பதற்காக இவர் ஆளை கடத்துகிறார், மக்காவிலிருந்து ஆளை கடத்துகிறார்னு அங்கங்கே தும்பு தும்புன்னு எல்லாம் ஓடி வந்துட்டான்.
சொல்கிறாங்க மர்சத் நபி மர்சல்லானு, நான் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சேன், பக்கத்தில் நின்று ஒன்றுக்கு அடித்தாங்க, என் தலையில் தான் விழுந்தது, ஆனால் அவங்கள அல்லாஹ் பார்க்க விடாமல் அல்லாஹ் ஆக்கிட்டான். எப்படி சவுர் குகையில் ரசூல்லா பக்கத்துலேருந்து கூட இப்படியே பார்த்தவனால கீழே குனிய அல்லாஹ் வைக்கல, இப்படியே மேலே தான் பார்த்தேன், கீழே பார்த்தா ரசூல்லாவை பார்த்துருப்பாங்க. அது மாதிரி அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சிறந்த பாக்கியம் கிடைத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வயசான பெண்மணி, பெண்கள் தெரிய வேண்டும், பெண்களுடைய துவாவுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த காலத்தில் இருந்தது பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மதீனாவிலே ஒரு காலத்தில் வைரஸ் காய்ச்சல் நடமாடி கொண்டிருந்தது. அதில் ஒரு வாலிபர் இறந்து போயிட்டார். மதீனாவினுடைய அன்சாரி சஹாபியில் ஒரு வாலிபர் இறந்துட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவரை கஃன் பொதிந்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு. வயசான அவங்களுடைய தாயார்கிட்ட போய் சொல்லப்பட்டது, பொறுமையாக இருங்கள், உங்களுடைய மகனார் இறந்து போயிட்டாருங்கிறதுக்காக பொறுமையாக இருங்கள்னு சொன்ன உடனே, எதுக்கு என்ன பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க, என் மகனுக்கு என்ன ஆச்சு, அவர் ஒபாத் ஆகிட்டார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனாசாவுடைய காலை பிடிச்சி, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்லம் தூ வஹாஜர் தூ, யா அல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், ரசூல்லாவுடைய ஊருக்கு நான் ஹிஜ்ரத்து செய்து நான் நாடு துறந்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தேன் தெரியுமா, என் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை தரணும் என்பதற்காக, நல்லதே என் வாழ்க்கையிலே நடக்கணும் என்பதற்காகத்தான் நான் ரசூல்லாவுடைய ஊருக்கு வந்தேன். ஃபலா தஹ்மில்னி அலைய ஆதியில் முசீபத்தை, இந்த வாழ வேண்டிய இந்த வயசில் என்னுடைய மகனினுடைய மரணத்தை என் மீது சுமத்தி விடாதே, இறந்த உயிரை திரும்பத்தா, எடுத்த உயிரை திரும்பத்தா என்று அந்த பெண் கேட்டால் உடனே எழுந்து விட்டார். எழுந்து எங்கள் கூட இருந்து சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 20 வருஷம் வாழ்ந்தாருன்னு கிதாபிலே வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒப்புக்கொண்டான் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எத்தனை கப்பல் மூழ்கி எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க, எத்தனை கப்பலில் மூழ்கி எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எத்தனை பிளேட்டு கடலில் விழுந்து எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. அதே மாதிரி யமன்லேருந்து ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தாங்க. வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு உட்கார்ந்துட்டவங்க திடீர்னு நினைச்சிடறாங்க, யா அல்லாஹ் அவர்களே நீ உயர்த்துவாயாக அப்படின்னாங்க. என்ன நாயகமே, திடீர்னு எதையோ சொல்கிறீங்களே என்ன? இல்லை, ஒரு கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு, மதீனாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க, அவங்க மூழ்க பார்த்தாங்க, அவங்களுக்காக துவா செய்யுது. எப்படி பாருங்க, யார் ஃபோனில் சொன்னாங்களா? மூழ்க, ஒரு கப்பல் மூழ்கன்னா கூட இன்னைக்கு அதில் மூலமாக டவர் மூலமாக எவ்வளோ பேசினா தானே டவர் பாதுகாப்புக்கு வருவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுது நம்மை நோக்கி மதீனாவுக்கு வர்றாங்க, அவங்க ஆபத்தில் இருக்கிறாங்கிறத அல்லாஹ் எப்படி உணர்த்துறாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் எத்தனை பேர் வர்றாங்க, அது என்ன குடும்பத்துக்காரங்க வர்றாங்க, அது தலைவர் யார், எல்லாத்தையுமே விவரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த ஹிஜ்ரத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு பாருங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த சிறப்புக்கு என்ன காரணம்? நம்பர் 1 இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன தெரியுமா? நம்பர் 1 மூமின் யார்? ரசூலுல்லாவுக்கு அடுத்து, நபிமார்களுக்கு அடுத்து நம்பர் 1 மூமின் யாருன்னு அபூபக்கர் சித்திக் நாயகம் என்று நாமெல்லாம் கொள்கை கொள்ள வேண்டும். நம்பர் 2 தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தை, எல்லாத்தையும் விட நீங்கள் நம்பர் 1ஆக எதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது? எல்லாத்துலேயும் விட நீங்கள் தான் நம்பர் 1ஆக இருக்கீங்களே, எதனால்? 5 விஷயத்தினால. என்ன சொன்னாங்க? 5 விஷயத்தினால தான் நான் நம்பர் 1ஆக ஆனேன். ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு ஒரே சமயத்தில் உலக காரியங்களும் மறுமை காரியங்களும் செய்ய வேண்டிய வந்தால் நான் முதல்ல உலக காரியத்தை விட மறுமை காரியத்தை, ஒரே நேரத்தில் உலக காரியங்களும் மறுமை காரியமும் ஒன்று சேர்ந்தால் நான் எதை தான் தேர்ந்தெடுப்பேன்? மறுமை காரியத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். அதே மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து வயிறு நிறைய சாப்பிட்டதில்லை. காரணம், அல்லாஹ்வை பற்றிய உணர்வு, அந்த பசி, ஞான பசி என்னைய வயிறு நிரப்ப விடவில்லை. நான் இஸ்லாத்துக்கு வந்ததிலிருந்து வயிறு ஃபுல்லாக தண்ணி குடித்ததே கிடையாது. காரணம், அல்லாஹ்வை பற்றிய அந்த அறிவு, அந்த தாகம், அந்த அறிவு தாகம் இருக்குது, அதுதான் என்னை என்ன செய்யுது, நிறைய தண்ணி குடிக்க விடலை. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நல்லா பயன்படுத்தி கொண்டேன், அவர்களோடு நட்பு வைத்தேன், அந்த நட்பை நல்லா பயன்படுத்தி கொண்டேன். அவர்கள் நட்பு வைத்தேன், அந்த நட்பை நல்லா பயன்படுத்தி கொண்டேன். இன்றைக்கி பாருங்கள், ஹிஜ்ரத்து பயணம் ரசூலுல்லாஹ் போனாங்களே, அது என்ன டூரிஸ்ட் பயணமா? அதெல்லாம் வந்து ஒகேனக்கல் இது மாதிரி எங்கெங்கே நிறைய சுற்றுலா போகிறாங்க, சுற்றுலா பயணமா? உயிருக்கு பணையம் வச்சு எந்த நேரத்தில் கண்டாலும் வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி உயிருக்கு பணையம் வச்சு சொல்லுவாங்க. லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் 3 பேரை, அதாவது நண்பனை வந்து 3 இடத்துல 3 பேரை கண்டுபிடிச்சிக்கலாமா? லுக்குமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, 3 பேரை 3 இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். வீரனை எங்கே கண்டுபிடிச்சிக்கலாம்?
சண்டையில் தான் கண்டுபிடிக்க முடியும். சண்டைனா சில பேர் சண்டையை விட்டு ஓடிடுவோம் பார்த்திருக்கீங்களா? போர்க்களத்தில் தான் வீரனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நற்குணம் உள்ளவனை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? கோபமான நேரத்தில் நிதானமாக இருக்கானாங்கிறத வச்சு தான் நற்குள்ளவனவனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நண்பனை எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கிறானாங்கிறத வச்சு தான் நண்பனை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்தார்கள். குர்ஆன்லேயே ஃப்ரெண்டு, நண்பர், நேசர் என்று இன்னைக்கு குர்ஆனில் இன்னைக்கு நம்ம நண்பர்னு யாரெல்லாமோ நண்பர்னு சொல்கிறோம். அல்லாஹ் ஒரு ஆளை பார்த்து நண்பர் என்று சொன்னான் என்றால் ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் நண்பர் இல்லை என்று சொன்னால் அவன் காபிரா போயிட்டான். ஏன்னா குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹிஜ்ரத்து பயணத்தில் அவர்களோடு அவருடைய நண்பர் இருந்தார். அவருடைய நட்பை குர்ஆன் சாட்சி சொல்லுது. சொல்வார்கள், எனக்கு 3 பிடிக்கும் என்று. எனக்கு 3 பிடிக்கும். 1, கண்மணி நாயகத்தை பார்ப்பது பிடிக்கும். அந்நதுரு விலை, நபியே எனக்கு 3 பிடிக்கும். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் சொன்னாங்க. நான் நபியே உங்களை பார்க்கறது பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் சபையில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். வல் ஜுலூசு பயனை எதை இன்ஃபாக்கு மாலி அலை, என் செல்வத்தை எல்லாம் உங்களுக்காக செலவு செய்வது பிடிக்கும். நல்ல விளங்கிக்குங்க. வீட்டில் மொத்த காசை எவ்வளோ தெரியுமா? அவங்கள்ட்ட ஒரு 4000 ரூபா தான் இருந்தது. மொத்த காசும் 4000 ரூபா இருந்தது. அவ்வளோ காசையும் எடுத்து ஜேப்பில் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கூட போகும்போது மதீனாவில் இந்த 4000 காசு வீட்டில் யார் இருக்கா? ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க, அஸ்மா நாய் இருக்காங்க. அவங்க போக அவங்க வாப்பா, அவர் முஸ்லீம் இல்லை. அப்போ அந்த காசு உள்ள இடத்துல கல்லை எடுத்து பொறுக்கி அதில் வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாப்பா வந்தார். என்ன அஸ்மா என்ன பண்ணார்? எவ்வளோ எல்லாத்தையும் காசையும் எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறார். இந்த அம்மா என்ன செய்தாங்க? அஸ்மா நாயகி திட்டிடக்கூடாதுக்கா, கல்லையெல்லாம் பொறுக்கி அது உள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு கண்ணு தெரியாது பார்த்தீங்களா, உள்ள காசு இருக்கத்தான் செய்யுது. எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் நாயகம்! அத்தனை காசையும் அபூபக்கர் சித்திக் நாயகம் எடுத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போயிட்டாங்க. வீட்டுக்கு வைக்கப்பட்டது கல். அதுவும் வாப்பா திட்டிடக்கூடாது என்பதற்காக கல்லை பொறுக்கி வச்சுட்டு தடவை காட்டினாங்களாம். காசு இருக்கத்தான் செய்யுது. அவருக்கு தெரியாது உள்ள கல் தான் இருக்குன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பாருங்க, கஷ்டத்தில் இன்னைக்கு அவங்க காலடியில் அல்ல அவங்கள அடக்க வச்சுட்டான் பத்தியில. இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படக்கூடிய அத்தனை சலாத்துக்கு அடுத்து அவங்களுக்கு சலான் சொல்ல அல்ல வச்சுட்டான் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தது! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் நாயகம் வஃபாத்தாகி அடக்கப்பட்டவன்னு சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலால கொண்டு வைங்க, கதவு திறந்தா உள்ள அடக்குங்க, தானா திறக்கணும். இல்லைன்னா நீங்க என்னுடைய பொது கபரஸ்தான் அடக்குங்க. இமாம் ராசி எழுதுவாங்க. அதே மாதிரி கூடி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் கொண்டு வைக்கப்பட்ட உடனே கதவு திறந்ததான். உள்ளேந்து ஒரு சத்தம் வந்ததான், அத்ஹிலுல் ஹபீப இலல் ஹபீபி, நபியின் நேசரை நேசரோடு நுழைத்து விடுங்கள். எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்து பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் போனாங்க. ஒரு சமயம் ஆயிஷா நாய் மடியில் ரசூலுல்லாஹ் படுத்திருந்தாங்க. ஆயிஷா நாய் மடியில் படுத்திருக்கும்போது அப்படி வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பார்த்து ஆயிஷா நாய் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், உலகத்தில் எண்ண முடியாதெல்லாம் எது தெரியுமா? மலை துளிகள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், மண், உலகத்தின் நாட்கள், இதெல்லாம் உலகத்திலே எண்ண முடியாது. இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அளவுக்கு நன்மை செய்தவர்களுடைய நன்மை யாருடைய நன்மையாவது இருக்குமா நாயகமே? உண்டு. எண்ண முடியாத அளவுக்கு ஒருவருடைய நன்மைக்குன்னா அது உமர் கத்தாபுடைய நன்மை. இவங்களுக்கு என்ன நம்ம வாப்பாவை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆயிஷா நான் என்ன நினைச்சாங்க? அப்படி சொல்லும்போது யாரை சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க? நம்ம வாப்பாவை. அவங்கள சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹுடைய அமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நட்சத்திரத்தை விட்டு கூடினது. அப்போ எங்க வாப்பா உமர் ரலியல்லாஹுடைய எல்லா அமல் சேர்ந்தாலும் எங்கூட ஒரு நைட் இருந்தார்ல ஹிஜ்ரத்து, அந்த ஒரு நைட்டுக்கு சமமாகும்னு சொன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாம்பு கடிச்சதுலாங்க அந்த ஒரு நைட்டு தங்கியிருந்தாங்கல்ல, எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. இமாம் ராசி தப்சீர் எழுதுவாங்க, எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாங்க. பழைய செய்தி நினைக்காதீங்க, இதில் ஒரு புதிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பழைய செய்தி தானே நீங்கள் நினைக்கலாம். எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டாங்க. உள்ளே நுழைய ஒரு குகைக்குள்ளே ஒளியணும். வெயில் அடிக்குது வெளியே, உள்ளே அந்த குகையில் கொஞ்சம் நிழல் இருக்கும். சொன்னாங்களாம், நாயகமே நீங்கள் ஃபஸ்ட்டு நுழையாதீங்க, நான் நுழைஞ்சி உள்ளே ஏதாவது விஷம் இருந்து நான் இறந்தா கூட ஒரு தனி மனித மரணம் தான். ஆனால் நீங்கள் இறந்தால் இந்த சமுதாயமே இறந்து போயிடும் நாயகமே. அதனால் நான் போய் துப்புரவு பண்ணிட்டு வரேன் நாயகமே.
உங்கள் இறப்பு இந்த சமுதாயத்து உலகத்திற்கே இழப்பு. ஆனால் நான் இறந்தா ஒரு தனி மனித மரணம் தான். அதனால நான் துப்புரவு பண்ணிட்டு வரேன் நாயகமே, நீங்க வெளியே நில்லுங்க நாயகமே. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர்கள் துட்டுக்காக நண்பனை குத்திடுறான்லங்க, ஏமாத்திடுறான்லங்க, பத்திரத்தை மாற்றி எழுதிடுறான்லங்க, நண்பன் சொல்கிறான் ஏமாத்திடுறான்ல. உயிரை கொடுத்து ரசூல்லாவை காப்பாற்றினாங்க. அந்த நேரத்தில் கூட எல்லா இடத்தையும் பொந்து வச்சாங்க. ஒரு பொந்து அடைக்க முடியலன்னு காலை உள்ளே விட்டுருந்தாங்க. அந்த உள்ளே இருந்து ஒரு பாம்பு கொத்துச்சு இல்லை, அந்த பாம்பு பேசிச்சு. பாம்பு கொத்துச்சின்னு நமக்கு தெரியும், அந்த பாம்பு உள்ளே இருந்து பேசிச்சுங்கிறத கூட இன்னா ஆழ்த்தைனா கல் கௌசர் தப்சீரில் எழுதியிருப்பாங்க இமாம் ராசி. அந்த பாம்பு சொல்லிச்சான், குந்து கதா கதா, நான் எவ்வளோ நாளாக இந்த நபியை பார்க்கணுன்னு இந்த இடத்துல தவமாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேற காலை வச்சிட்டு இருக்கீங்களா, அதனால தான் நான் வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணேன், நான் உங்களை கொத்துறதுக்காக நான் பண்ணலைன்னு சொல்லிச்சான் அந்த பாம்பு. பாருங்க, அந்த பாம்பு கூட ஒரு காதலில் இருக்குது, ரசூல்லா மீது ஒரு காதலில் வெளியே வந்து ரசூல்லாவை பார்க்கணும், அதுக்கு தடையாக இருந்ததுனால பாருங்க, ரசூல்லா மீது நேசம் வச்சா விஷம் கூட வேலை செய்யாதுன்னு தெரியுதா இல்லையா? இல்லைன்னா அன்னைக்கு பாம்பு கடிச்சு எத்தனை குடும்பத்துக்கு செழிப்பாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு வருஷம் உள்ள செழிப்பாக இருக்கும். இந்த ஹதீஸை நான் 50 வருஷம் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. 50-60 வருஷம். ஏன்னா ரசூல்லாவுடைய வாக்கு பொய்யாகாது இல்லவா? எல்லாத்துக்கும் செழிப்பாக நம்ம கொடுக்குற மாதிரி ஆஷூரா அன்னைக்கு நம்ம செழிப்பாக அல்லாஹ் கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்ம கையில் செழிப்பாக தருவானாக. ஏன்னா நம்ம கையில் செழிப்பாக இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எண்ணத்தையும் அந்த கொடுக்கக்கூடிய வசதியும் அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா வருஷமும் பெண்கள் நம்முடைய குடும்பத்துக்கு செழிப்பாக ஆஷூரா நாள் செலவு செய்து இப்படி இப்னு உயைனா வாழ்க்கையிலே 60-50 வருடங்கள் செழிப்பாக இருந்தது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் அல்லாஹ் செழிப்பாக்கி தருவானாக.